ஈஸ்வரப்பற்ற அவருடைய உபதேச கருத்துக்களிலே சில இடங்களில் மிக நுண்ணிய நுட்பமான மூல கருத்துக்களை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அதிலே மனிதனுடைய நேரம் காலம் என்று சொல்லுகின்றமே, இது குறித்து அவர் சொல்லப்படும் பொழுது நம் உயிராத்மாவை ஜோதிமயமாக ஒளிமயமாக அது ஆக்கிடல் வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம் தானப்பா என்று சொல்லுகின்றார். இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எதிர் மோதல்கள் எத்தனையோ ஏற்படுகின்றது. அதை பற்றியும் சில குறிப்புகளை கொடுக்கின்றார். அதாவது விஷ அமில குணங்களையே அமுதமாக்கிடும் திறன் நம் தியானத்திலேயே கிடைக்கும் அப்பா. அதாவது இந்த வாழ்க்கையில் நாம் அறியாது எத்தனையோ நுகர்கின்றோம். கோபம், ஆத்திரம், பயம், வேதனை, சலிப்பு, சங்கடம், சஞ்சலம் என்று எத்தனை நிலைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் விஷ அமில குணங்கள் என்று சொன்னாலும் அவைகளையே அமுதமாக்கக்கூடிய திறன் நாம் எடுக்கும் தியானத்திலே கிடைக்கும் அப்பா. ஆக உன்னுடைய எண்ணத்தை அந்த வழியிலே நீ மாற்றிக்கொள்ளப்பா. அதை விடுத்துவிட்டு அந்தந்த குணங்களின் ஈர்ப்பிலே நீ சிக்கி அந்த எண்ணத்திலே மாற்றம் கொண்டிடாதே. வேதனை வந்தால் நலிந்திடாதே, நோய் என்று நலிந்திடாதே. எத்தனை குழப்பங்கள் கொண்டு அந்த நிலைக்கு உன் எண்ணத்திலே அந்த மாற்றத்திற்கு நீ சென்று விடாதே என்று சொல்லிவிட்டு, ஒரு உணர்வும் இன்னொரு உணர்வும் எதிர்மோதல் ஆகும் பொழுது எப்படி புறநிலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது ஒளி பிறக்கின்றதோ, இதுபோன்று விஷத்தின் அமிலத்தன்மைகள் உராய்வின் எதிர்மோதல் தன்மையில் அங்கே ஒளி பிறப்பது போல் அனைத்துமே நம்முடைய உயிராத்மா உயர்ந்த சக்தி பெறும் அந்த வலுவிற்கான செயல்பாடுகள் என்பதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு பொருளுடன் ஒரு பொருள் மோதும் பொழுது ஒளி ஏற்படுவது போன்று சந்தர்ப்பத்தால் நாம் மேலே சொன்ன தீமையான குணங்கள் ஒன்றுடன் ஒன்று நம் நல்ல குணங்களுடன் மோதப்படும் பொழுது நாம் எத்தனையோ சஞ்சலப்படுகின்றோம், சங்கடப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம். அதையெல்லாம் எண்ணாதபடி அந்த மோதல்கள் அனைத்துமே ஒரு உயர்ந்த நிலையாக, அதாவது நம் உயிரான்மா உயர்ந்த சக்தி பெறுவதற்கு அந்த வலுவை கூட்டுவதற்குண்டான செயல்பாடுகளாக அமைய வேண்டும். அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அவர் உதாரணம் சொல்வது போகர் செய்து வைத்த நவபாசான சிலை. ஆக விஷத்தைத்தான் அங்கே சிலையாக செய்து வைத்து ஜோதிமயமான நிலைகளை அங்கே முருகா, கார்த்திகேயா என்று காட்டுகின்றார்கள். அதுபோன்று நாம் ஒளியின் தன்மையாக அந்த உயர்ந்த நிலையாக நாம் பெறக்கூடியதை நல்லதாகவே மாற்றிக்கொள்ள முடியும், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார். இன்று பார்க்கின்றோம், எங்கோ மேகங்கள் கூடுகின்றது, கருமை அடைகின்றது, இடி இடித்து ஒன்றுடன் ஒன்று மோதி மின்னலாகி மழை பொழிந்து எங்கெல்லாம் இந்த மழை நீர் பொழிகின்றதோ அங்கே தாவர இனங்களும் அந்த இடமும் அங்கே வாழக்கூடிய மனிதர்களும் செழித்து வாழுகின்றார்கள். ஆக அங்கே கருமையான மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இடி இடித்து மின்னலாகிதான் மழை பெய்கின்றது. ஆனால் அனைத்தையும் அது வளம் பெற வைக்கின்றது. ஜீவராசிகளையும் சரி, கனிகளையும் சரி, செடிகளில் புஷ்பங்களையும் சரி, அனைத்தையுமே அது வளமாக்கியிருக்கின்றது. ஆனால் கடுமையான இடி மின்னல் இதெல்லாம் ஏற்பட்டுத்தான் மழை பெய்கின்றது. இதுபோன்றுதான் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் எதிர்மோதல் என்று சொல்லுகின்றமே, இதிலெல்லாம் அந்த இன்னலான காலங்களை, ஏனால் அப்படி மோதும் பொழுது நாம் அதில் எத்தனை நலிவுறுகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், சங்கடப்படுகின்றோம். அதையெல்லாம் சுட்டி காட்டி அந்த ஒரு உணர்வுடன் இன்னொரு எண்ணம் மோதக்கூடிய இன்னல் காலங்களை நாம் ஜீவித உணர்வில் எடுக்கும் ஒளி கொண்டு ஒளியாகும், அதாவது வெளிச்சமாகும் இடி மின்னலை போன்றே ஒளி செயல் ஏற்படும் இன்னல் அனைத்தும் அந்த எண்ணத்தின் மோதலை நாம் சமைத்து அங்கே நீராக பெருகி மழையாகி பூமிக்கு வலு ஏற்படுவது போன்று நம் எண்ணத்தில் எதிர்படும் பல மாற்றங்களையும் உணர்வில் எடுத்து உணர்வுடன் எவ்வெண்ணத்துடன் மாற்று நிலைகள் அது மோதினாலும் அங்கே மழை வருவது போன்று ஞானத்தின் மெய்ஞானம் அறிய, அதாவது ஞானத்தினுடைய மெய்ஞானம் அறிவதற்காக அந்த மோதிடும் எதிர்த்தன்மைகளை உணர்வின் எண்ணத்தில் மாற்றி உயர்ந்த ஞானத்தின் ஒளியாக எண்ணினால்தான் அந்த ஒளியே பேரொளியாகும் அப்பா ஆத்மாவில் என்று சொல்லுகின்றார். நாம் எதிர்மோதல் படும் பொழுது நாம் கலங்குகின்றோம், குழப்பமடைகின்றோம், சிந்தனைகள் குறைகின்றது, நம்முடைய செயலும் தடுமாற்றம் அடைகின்றது. ஆனால் அதையே இங்கே இடி மின்னல் என்று மழை பொய்வதை ஒப்பிட்டு காட்டி அந்த மழை எப்படி தெளிந்த நிலையாக வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைகின்றதோ, இதை போன்று நாம் உணவில் மோதும் எதிர்த்தன்மைகளை
ஞானத்தின் ஒளியாக மெய்ஞானத்தை அறியும் நிலையாக நாம் எண்ணி அந்த வழித்தொடர் கொண்டு ஞானிகள் காட்டி வழியை சென்றால் அதுவே பேரருள் பேரொழியாகும் அப்பா என்று சொல்லுகின்றார். என்றால் மெய் ஒளி பிறக்க மெய்ஞானிகள் பெற்ற ஒவ்வொரு செயலுமே உணர்வுடன் மூடிய எண்ணத்தின் ஓட்டத்தின் கதி கொண்டுதான் எண்ணத்தால் எதிர்படும் எதிர்நிலைகளை ஞானத்தின் பகுத்தறிவால் மெய் ஒளி பெற்றான் மெய்ஞானி. தன்னுடைய ஆன்ம ஞானத்தை வளர்த்தான். ஆக மெய்ஞானி அன்றே இதையெல்லாம் கண்டான். அந்த நிலைகளைத்தான் இங்கே உனக்கு உணர்த்துகின்றனப்பா என்று சொல்லுகின்றார். ரிஷித்தன்மை பெறுவதற்குண்டான ஒரு நுட்பத்தையும் சொல்லுகின்றார். என்றால் இன்று மனிதனுடைய இயக்கம், பிறப்பு, இறப்பு, இந்த ஓட்டகதியிலேயே வாழ்க்கை என்ற சுழற்சியிலே சிக்கி இதிலேயே மனிதன் வாழ்நாளை கழித்து முடித்து வருகின்றான். இதிலிருந்து மனிதனில் மறைந்துள்ள உண்மையின் நிலையை நான் என்பது யார்? இந்த உடலா, உணர்வா, உயிரா, ஆன்மாவா என்ற இந்த உயிரின் தன்மையை, அதன் உண்மையை உணர்ந்தால் மனித தத்துவம் ரிஷித்தன்மையை நிச்சயம் பெற முடியும். ஆகவே உயிரின் உண்மையை நாம் அறிய வேண்டும் என்று இதை தெளிவாக உணர்த்துகின்றார். என்றால் நாம் உடலை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றோம். உடல்நிலை உபாதைகளோ மற்ற நிலையில் ஏற்பட்டாலும் உடலை குறிவைத்தே நம்முடைய நினைவுகள் நம்மை அறியாமலே சென்று வருகின்றது. நாம் மாற்ற வேண்டுமென்றால் நம்மால் முடிவதில்லை. ஆனால் இந்த உயிரின் தன்மை அறிய முற்பட்டால் அந்த ரிஷித்தன்மை பெற முடியும் என்பதை இதில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். நம் உயிரையும் ஆத்மாவையும் இணைக்கத்தக்க ஒளித்தன்மையின் தொடர்பை ஜீவகாந்த சரீர இயக்கத்தின் பலனால் ரிஷிகள் எப்படி வளர்ந்தார்களோ சரீர இயக்கத்தின் வாழ்க்கையை ஆத்மாவின் இயக்க வாழ்க்கையாக உணரும் தன்மையால் ஆத்மாவும் உயிரும் இவ்வுடலை இயக்கக்கூடிய நம் எண்ணத்தை நாம் ஆளக்கூடிய ஆட்சியாக தன்னைத்தான் உணரல் வேண்டும். என நாம் என்றால் யார் என்பதை உணரத்தக்க அதற்குண்டான நிலையாக இந்த உடலில் எழும் உணர்வின் இயக்கமாகத்தான் நாம் இருக்கின்றமே தவிர இந்த உடலை உருவாக்கிய உயிரும் அதை இயக்க சக்தியாக கொண்டு வரக்கூடிய ஆன்மாவையும் அதை பயன்படுத்தி தன்னைத்தான் உணரல் வேண்டும். தன்னைத்தான் உணரும் சக்தி கொண்டுதான் ரிஷிகளின் சக்தியுடன் நாம் இணைந்து நம் ஆத்மாவின் சக்தியை வளர்த்து கொள்ள முடியும். ரிஷிகளின் சக்திக்கும் நம் சக்திக்கும் இணைப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முறைதான் யாம் சொல்லும் தியான முறை என்று தெளிவாக்குகின்றார் மாமக ரிஷி ஈஸ்வராய குருதேவர்.